வணக்கம். வணக்கம். எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல் இது மீதான நம்பிக்கை இன்னும் மக்களுக்கு குறையவே இல்லை. வசியம் பண்றது அப்படின்றாங்க இல்ல, உங்களோட போட்டோ மட்டும் போதும், நாங்க நீங்க நினைச்சதை வசியம் பண்ணி கொடுத்துருவோன்றாங்க. வசியம் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே சாதிக்க முடியுமா இந்த உலகத்துல? வசியம் அப்படின்னு சொன்னா வசியம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சவங்க சில பேர். யாருன்னா சித்தர்கள் மட்டும்தான். சித்தர்கள் மட்டும்தான் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்தவர்கள். அதனாலதான் அவங்களுக்கு இன்னைக்கு அழியாத கோயில் இருக்கு. சித்தர்கள் நிறைய ஞானிகளுக்கு பாருங்க, அவங்க துறவிகளா இருப்பாங்க, அவங்களுக்கு அழியாத கோயில் இருக்கும். யாருக்கு? சித்தர்களுக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு பூஜை இருக்கும். நிறைய மக்கள் சேவைகளுக்கு செஞ்சவங்க, இந்த மக்கள் நலனுக்காக பாடுபட்ட இந்த சித்தர் சேவைகளுக்கு இன்னைக்கு சித்தர் எங்க போனாலும் சித்தர் சித்தர் சித்தருங்கிறாங்கல்ல. இப்ப பாம்பன் சாமிகள் வரைக்கும் ஏதோ ஒரு அந்த இறைவன் வழியில இருந்து நல்ல கருத்து. அதாவது இந்த உலகத்துல இந்த உடல் போய் உயிர் மட்டுமே மெய்யின் உணர்ந்தவன் தான் சித்தர். பல மூலிகைகளை உணர்த்தி பல ஆயிரம் விஷயங்களை சொன்னவன் சித்தர். அப்ப இந்த சித்தர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு ஞானம் அப்படின்னா, வசியம் அப்படின்னா ஒரு மனிதன் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம்னா மரணம் மட்டும்தான். ஜெயிக்க முடியாத வசியம். நீ வசியங்கிறிய, இந்த உயிரை வசியம் பண்ண முடியாது. அது சித்தர்களா இருந்தாலும் ஒரு மனிதன் ஜெயிக்க முடியாத வசியம் மரணம் மட்டும்தான். அதே ஒரு மனிதனின் பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம், ஒரு பிறந்த நாளுக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னா அந்த பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல். நீ என்ன போஸ்டிங்ல இருக்க, என்ன பதவி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டம் வரும். ஒரு மனிதனின் இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை சொல்லும். எப்படி வாழ்ந்தா, எப்படிப்பட்ட மனுஷன், யாரு என்னன்னு தெரிஞ்சு இவன் என்னென்னலாம் பண்ணுனானுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அந்த கூட்டம் வரும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நல்ல மனுஷனா இருந்திருக்கானா உள்ளூர்காரனுக்கு அப்பதான் தெரியும். அதே மாதிரி இருக்கின்ற பொழுது இல்லாத மரியாதை இல்லாத போது வரும். இப்ப விஜயகாந்த் சேரலாம் போது இருக்கும்போது அவ்வளவு நல்ல மனுஷன்னு தெரியும், அந்த மரியாதை அப்ப இல்லை. ஆனா அவர் இல்லாதப்போ கோயிலை கட்டி தினம் பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் போறான். அப்போ ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது இல்லாத மரியாதை இல்லாத போது வருகின்றது. அதே மாதிரி இந்த சுடுகாட்டுல ஒரு 4 பேர் சுமந்துட்டு போவாங்க. எப்பேற்பட்டவனாலும் நீ இன்னைக்கு செத்தா 4 பேர் இல்லாம தூக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சுடுகாட்டினுடைய தத்துவம் சொல்லுதான், நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து வருகிறது. அப்போ அப்பேற்பட்ட அந்த சுடுகாட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், எதுக்கு சுடுகாட்டுக்கு ஏன் சமரசம்? நீ ஜாதியா மதமா பேதமா எதை கடந்தாலும் 4 பேர் தான் உன்னை தூக்கிட்டு வருவான். கடைசியா நாளைக்கு நீ இதுல இந்த 4 பேர்த்துல தான் வருவ. உனக்கும் இந்த 6 அடி தான் சொந்தம். இந்த உலகத்துல நாடை இழந்து மனைவியை இழந்து செல்வத்தை இழந்து நீ எவ்வளவு பெரிய நீ கெட்டவனாரு, பொறுக்கியாரு, நல்லவனாரு, பெரிய யோக்கியனாரு, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அங்க 6 அடி தான். அந்த 6 அடிக்கு அந்த உடல் அழியும், உயிர் மட்டுமே மெய், அது மட்டுமே உண்மை அப்படின்னு உண்மையை பேசின ஹரிச்சந்திரன் அதனாலதான் அங்க வைப்பாங்க. சிவபெருமானும் அங்கதான் இருக்காரு, பார்வதி தேவியும் அங்கதான், அதாவது காளி, நம்மளோட குலமே அங்கதான் இருக்கு. அப்போ அந்த ஒரு இடம் தான் சமரசம். அப்போ நேற்றைய சவங்களை நாளைய சவங்கள் சுமந்து செல்கின்றன அப்படின்னு அந்த மயானத்தை சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தத்து இருக்கும். இறப்பென்று ஒன்று இல்லை என்றால் இந்நேரம் மனிதன் அந்த இறைவனையே கொண்டிருக்கும். நீங்க சொல்றீங்களே வசியம், ஒரு மனுஷனுக்கு இறப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா கடவுள் நான் தாண்டா, நீ என்ன கும்பிடலாம் எல்லாத்தையும் கொண்டுருவேன். கடைசியில பிளானட்ஸ் தான் உன்னை ஏக்குதுன்னா அதையும் ஏவுகணை விட்டு அழிப்பேம்மா, நான் தான் கடவுள். இறப்பு என்று ஒன்று இல்லை என்றால் மனிதன் இந்நேரம் இறைவனையே கொண்டிருப்பான். இந்த பரிகாரம் சொல்றதுக்கு என்ன அழகா சொல்லுவான். இந்த சுடுகாட்டுல ஏன்டா அப்படி கல்லறைல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா, நாளை மக்கள் உணரணும், டே ரொம்ப ஆடாதரா, ரொம்ப ஆட்டம் போட்டா ஒரு காலத்துல அடங்கிதான் போவ, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ஒரு காலத்துல அடங்கிறான். ஆடிய மனிதர்களின் ஆடாத தொட்டில் தான் சுடுகாடு. எப்படி? ஆடிய மனிதர்களின் ஆடாத தொட்டில் சுடுகாடு. நீ நிரந்தரமா அங்கதான் நிம்மதியா தொட்டில்ல உணங்கின மாதிரி உணங்க வேண்டியதான். நீ எவ்வளவு பெரிய ஆட்டம் வேணாலும் ஆடு, இறுதி ஆட்டம் அங்கதான் முடிஞ்சு. இந்த மாதிரி வசியம் அப்படின்னா இதெல்லாம் வசியம் பண்ண முடியாது. வசியங்கிறீங்களே, இதெல்லாம் வசியம் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் மாத்த சொல்லுங்க வசியத்தால. நான் சொன்னதை இதை உணர்ந்தவன் சித்தன், அதனாலதான் அவர்கள் சித்தர்களுக்கு கோயில். அதே மாதிரி எத்தனை காலம் வாழ்கிறாய் என்பதில் இல்ல வாழ்க்கை, எப்படி வாழ்கிறாய் என்பது வாழ்க்கை. எத்தனை காலம் வாழ்றோங்கிறத விட எப்படி வாழ்றோம். இதனாலதான் நிறைய பெரிய பெரியவர்களுக்கெல்லாம் அந்த டாக்டர் அம்பேத்கர், நம்ம கர்ம வீரர் காமராஜர், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறைய விஷயங்கள், நம்ம முத்துராமலிங்க ஐயா, இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களுக்கு எல்லாமே சிலைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்கள் என்பதற்கு உதாரணம். எப்படி வாழக்கூடாது என்பதற்கு நாம. அப்ப இதுல வசியம்னு சொல்றவனுக்கு எவனா சிலை வச்சிருக்கானா?
எந்த சாமியாருக்கு அது சிலை இருக்கா? மக்கள் தொண்டையும் மக்கள் நேசிச்சவனுக்கும் இந்த சிலை இருக்கு. மக்களுக்காக உட்கார்ந்து குறிப்புகள் எழுதியவன், மக்களின் உடலையும் உயிரையும் பாதுகாக்க எழுதிய வைத்திய குறிப்பு எழுதியவன் சித்தன். சித்தர்கள்னா வைத்தியன். அப்ப இன்னைக்கு வைத்தியம் பணம். எந்த டாக்டருக்கா சிலை இருக்குமா? இருக்காது. காரணம் மக்களை நேசிப்பது. இதெல்லாம் வசியம் பண்ண முடியாது. அதாவது தான் செய்த தவறை உணராது பிறர் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கும் காலம் இது. அந்த தவறு எதுன்னு உணர்ந்து அதை சரி செய்ய மாட்டோம். இன்னொருத்தன் தப்புன்றானா அது எனக்கு தப்பு, உடனே இவன் போய் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ண போயிடும். அப்படி வாழ்ற மனுஷன் கூட்டத்தில் நம்ம வாழும்போது இந்த உலகம் நாளுக்கு நாள் அழிவை நோக்கி போகுமே தவிர வளர்ச்சியை நோக்கி வராததுக்கு காரணம் தன் தவறை உணராது. அதாவது வெளிநாட்டு பொருள் விதை இல்லை. நம்ம அதாவது சொல்றாங்கல்ல, இந்த கோயிலுக்கு போனா அந்த பரிகாரம், அந்த கோயிலுக்கு போனா இந்த பரிகாரம்னா, இந்த வெள்ளக்காரனை வெளியேற்றுறதுக்கு நம்ம அந்த காலத்துல மன்னர்கள்லாம் போராடி சண்டை போட்டு கப்பம் கட்ட முடியாது, வெளிநாட்டுக்கு வரி கட்ட முடியாதுன்னு அடிச்சு விரட்டினாங்க. அந்த நாட்டோட விதை இன்னைக்கு உள்ள வந்துருச்சு, உள்நாட்டு விதை அழிஞ்சிருச்சு. இதுக்கு எந்த கோயில்ல பரிகாரம் பண்ணலாம்? வெளிநாட்டு நாய்க்கு இருக்கிற மரியாதை அது உள்ள இருக்கு. உள்நாட்டு நாய் ரோட்ல அடிபடுது. உள்நாட்டு நாய் இங்க வளர்க்கறதுக்கு வழி இல்லை. அந்த உள்நாட்டு நாயை இவன் பைரவரா கும்பிடுவான். பைரவா என்ன காப்பாத்து. ஆனா அந்த பைரவர் ரோட்ல அடிபட்டு சாகும். எப்படி? வெளிநாட்டு நாய்க்கு இருக்கிற மரியாதை உள்நாட்டு நாய்க்கு இருக்காது, உள்நாட்டு விவசாயிக்கு இருக்காது. எப்படி? உள்நாட்டு விவசாய உணவு பொருளுக்கும் மதிப்பு இருக்காது, வெளிநாட்டு பொருள். அதான் தன்னை உணர மாட்டேங்கிறோம் நாம. இங்க இயற்கை உணவுகள் இங்க எல்லாமே அப்படித்தானே இருக்கு. டே இயற்கை நீ தேடுனியா? இங்க தன்னை உணர்றது இல்லை, உண்மையான பொருளை யாரும் தேடுறது இல்லை. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பதில் சொல்ல முடியும் அதை சொல்ற. இன்னைக்கு இப்படி மாத்திட்டாங்கன்னு சொல்ற, ஏன் நீ உன்னை மாத்திக்கல? இங்க மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ வசியம் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரிதான். எந்த கோயில்ல போய் பரிகாரம் பண்ணா விவசாயம் வளரும்னு சொல்லுங்க. எந்த கோயிலுக்கு போனா இந்த வெளிநாட்டினுடைய வேற பொருள் எல்லாம் வெளியில போயிடும், வெளிநாட்டு கம்பெனியில போய் உள்நாட்டினுடைய வளர்ச்சி வரும்னு சொல்லுங்க. அந்த கோயிலுக்கு போய் நான் பரிகாரம் பண்றேன், அந்த வசியம் பண்றேன், இல்ல சுடுகாட்டுக்கு போய் சொன்னா பண்றேன், இல்லைன்னா அங்கேயே அவனை புதைக்கிறேன். எப்படி? வசியம் என்பது சுடுகாட்டுல நானே சொல்லிட்டேன் 4 பேர்னா அங்கதான் சமரசம். அந்த இடத்துல ஹரிச்சந்திரன் இருக்கான், சுடுகாட்டுல போய் பூஜை பண்ண வசியமாகுங்கிறது உண்மை ஒருபோதும் பொய்யாகாது. வசியம் என்பதே பொய், ஏமாற்று வேலை. ஏன்னா அங்க இருக்கிறது வெறும் உயிர் மட்டும், அது பொய்க்கு வராது. ஏன்னா அங்க இருப்பது ஹரிச்சந்திரன். நீ யாரடா? ஊர் ஹரிச்சந்திரன் இருப்பான். இப்ப வசியம் என்பது என்னை பொறுத்தவரை ஏமாற்று வேலை, பொய் வேலை. எதை இந்த முடிய கூட நீ வசியம் பண்ண முடியாது. சுருண்டிருக்கு நாய் வாழை நிமித்த வசியத்துல. அப்போ நாய் வாழையை நிமித்த முடியாது, இந்த மசுரையை நிமித்த முடியாது. உன்னுடைய வசியம் என் எண்ணம் திண்ணமா இருக்கும் வரை என் எண்ணம் உன்னில் வசியப்படுமே தவிர எண்ணத்தை உணர்ந்தவனை உன்னால் வசியப்படுத்த இயலாது. உன்னை நம்பி ஏமாறுறவனுக்கு பேர் வசியம். ஏமாறாமல் எண்ணம் இது ஏமாற்று வேலைன்னு மேஜிக் மாதிரி. இதுவும் ஒரு வகை கலைன்னு தெரிஞ்சவனுக்கு அது பெருசா பாதிக்காது. எனக்கு தெரிஞ்ச கருத்து உள்ளதான்.